சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசம் தோன்றி சதாசம் மகேஸ்வரன் மகேஸ்வரன் தோன்றி ருத்ரனுடைய மகாசுரி மகாபஸ் பிரம்மாவுடைய பிரம்மாவில் அப்போ தோன்றி அப்போ வாயு தோன்றி வாயுடைய பொருள் தோன்றி புரிதல் அன்னதோண்டு அன்னத்தவச்சிகள் தோற்றுவிக்கப்பட்டன சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லக்கூடிய மொத்தலுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய இந்த சிருஷ்டிகர்த்தா பிரமன் உலகோற்பத்திற்காக முதலில் நான் தோற்றுவிக்கப்பட்டால் அவர்கள் நேரத்தினாலே துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபம் கொண்டு என்று 10 வழி படைத்தார். அப்படி படைத்து நீங்களாவது துளத்து ஒத்தமிட்டான் பிரம்மன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள். யாமற்றும் இளமது வைத்து துறப்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நலபிரியா ருத்ரா கணிப்பிரியா கண்டா கரகர பிரியா சுலபா கனகப்பிரியா நார்வாக சொல்லக்கூடிய இது நான் அதிகார வழக்கு சத்துலோகத்தை அதிபதியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்கு ஆசிரியை பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் காக்கும் கனவு அந்த பரம் நாம் நினைக்கப்பட்டதில் மூன்றாவதாக கைலாயமணி சென்று அந்த நடுவுக்குள் உலகளாம ஓதுவதற்கரிய வளபலாவின் மேலின் அருகில் ஜோதியவன் அம்பலத்தாடுவான் வளர்ச்சி நம்பரை வாழ்த்தி வடமொழி பிற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னால் நினைவிட்ட ஒரு நெறிமலை சாரல் உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வேலைமலை சார்வலமாக வந்தாலும் கூட ஒரு நாளுக்கு உடத்த தங்கி ஒரு கழகத்தை செய்கிற ஒரு வேலை அந்த கழகத்தை செய்யும் சிறசாகப்பட்டதோ 1008 சுக்காக வெடிக்கணக்கினால் கொடுக்கப்பட்ட சாபம் ஆகினாலே கழகம் எங்கே எங்கே கழகம் என்ற உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடிய நான் எமது கழக வெற்றி அடைய வாழ்க்கையில் எந்த வேலையை ஒரு தொடங்கணும்னாலும் முத கும்பிடுற தெய்வம் அந்த விநாயக பெருமான் அத்திமுகத்தூணை ரணார் திருமகனை சத்தியின் முதல்வனை சித்தியின் கணவனை முத்துகள் விரும்பி நித்தம் தோல்வனை சொல்லக்கூடிய அந்த செல்வமெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கினால் அத்தனை நன்மையாகவே அமைய வேண்டும் என்ற ஒரு காலக்கணக்கில் கொடு அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வணங்கி வந்தவளை துவக்குவோம் நாராயண கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே பிள்ளையாரே கணிசா மூர்த்திக்கு பெரியவரே நீசா செல்வ கணபதியே எங்களுடைய சித்தி விநாயகனே கீதையை எழுதி தந்த பக்கசூரி சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுடைய சித்தி விநாயகனே வாமனமாயவனா
கீதையை எழுதி தந்த பஞ்சகுடி கீர்த்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்து சிவகுல தவ கொழுந்து என்னை என்று சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. அந்த விநாயகர் வடிக்கப்பட்ட வெளிமலை சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளை சுத்தறுத்து இதிலும் சில பேர் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காரணம் ஒண்ணு தூங்கணும் இல்லைன்னா முடிச்சிருக்கணும். அது என்ன தூங்காமல் தூங்கி எப்படி ஒண்ணு தூங்கணும் இல்லைன்னா முடிச்சிருக்கணும். தூங்காமல் தூங்கி நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதம் 5 இருக்கு. 5ல 4 தூங்கணும். 4 தூங்கினாலும் 1 மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் பெருமையா சொன்ன வாங்குற மூச்சு சுழி மாறிச்சுன்னா அது போச்சுடான்ட்டேன். அந்த மூச்சுங்கிற காத்து மட்டும் தூங்காம உள்ள போய் வெளியில வரணும். அதனாலதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் அழகான இடம் பெருமையான இந்த சோலை இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் யாருக்கா தெரியுமா? எதையுமே சொன்னாதான் தெரியும், சொல்லலனா தெரியவே தெரியாது. அற்புதமான இந்த இடத்தை பெருமையான ஒரு கல்யாணம். ஆமையா எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கூட்டமா வந்திருக்காங்க. கல்யாணம் உமக்கல்ல, கல்யாணம் யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணங்கிறது ஒரு கல்யாணம் கல்யாணம் இல்ல, 8 வகை கல்யாணம் இருக்கு. 1 2 அல்ல. பிரம்மம், பிரசவத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கடம், காந்தர்வம், பைசாசம் 8 வகை திருமணம் இருக்கு. இந்த 8 வகை திருமணத்துல உனக்கு நடந்துச்சு கல்யாணம், இதெல்லாம் கல்யாணமா? ஆமையா உங்க கல்யாணம் எல்லாம் சிறப்பு இல்லன்ட்டேன். இந்த உலகத்துல 2 கல்யாணம் மட்டும் ரொம்ப அற்புதமா நடந்துச்சுன்னு நான் சொல்ல. புராணம் சொல்லக்கூடிய கருத்து முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்துல. இதெல்லாம் கூட்டம் ஐயா. இந்த கூட்டத்துக்கு என்ன சாமி? நான் சொல்றது இந்த கூட்டத்தை விட அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக, அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக உலகமே ஒன்று திரண்டுதான். உலகமே ஒன்று திரண்டு எங்க போச்சு? சிவனுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்கு. எங்க? கைலாயத்துல. கைலாயத்துக்கு உலகமே ஒன்று திரண்ட பொழுது உலகத்துடைய பாரம் தாங்க முடியவில்லை. தென்கோடி உயர்ந்தது, வடபகுதி தாழ்ந்தது. சிவன் பார்க்கிறார், ஆகா நம்ம கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும்னா இந்த உலக தலையில மாறிச்சுன்னு சொல்லி அப்படியே கூட்டத்தை ஒத்து பார்க்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஓமாரியே குட்டையா ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன். அந்த குட்டையான அவனை எந்திரான்னாரு. அவன் எந்திரிச்சேன், தென்கோடிக்கு போடான்னாரு. அவன் ஏன்னு கேட்டேன், உன்னால மட்டும் தாண்டா இந்த கல்யாணத்தை நல்ல விதமா நடத்த முடியும் அப்படின்னா தென்கோடிக்கு போய் இந்த உலகத்தை சமநிலைப்படுத்துறான். அப்படிப்பட்ட குட்டையா இருந்தவன் யார் தெரியுமா? அவன் தான் கலசத்திலே பிறந்த அகத்திய மாமுனிவன். அகத்திய மாமுனிவன் தென்கோடிக்கு வந்தான். தென்கோடியில எங்க தெரியுமா? நம்ம பகுதிக்கே பெருமை தரக்கூடிய பாரியால் ஆளப்பட்ட பரம்புமலை என்கின்ற பிரான்மலையிலே அமர்ந்தால் உலகம் சமநிலை பெற்றது. அந்த கல்யாணம் ரொம்ப அற்புதமாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. 2வது கல்யாணம் மீனாட்சி சொக்கநாதர் மதுரை மதியில. இன்னும் ஒரு வாரத்துல அந்த கல்யாணம் நடக்க இருக்கிறது. ஆமா ஜே அந்த கல்யாணம். இந்த கல்யாணத்துல தாங்க மிகப்பெரிய ஒரு குழப்பமே நடந்திருக்கு. என்ன குழப்பம்? அந்த குழப்பம் என்னங்கிறத இங்க உட்கார்ந்து இருக்க இவங்க கிட்ட கேட்டா தான் தெரியும். ஏன் செண்பக பாண்டியனுக்கு வந்தது ஒரு சந்தேகம், சந்தேகத்தை தீர்த்து வைத்தது மதுரை மதியிலே கடைச்சங்கம். ஆனா இந்த மீனாட்சி கல்யாணத்துக்குள்ள எவ்வளவு பெரிய குழப்பம் தெரியுமா? மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கும் கல்யாணம். கல்யாணத்தை நடத்தி வைக்க அழகர்னு ஒருத்தர் மதுரைக்கு வரணும், வந்தாத்தான் கல்யாணம் நடக்கும்னு மீனாட்சி அடம்பிடிக்க. ஆனா அழகர் மதுரைக்கு போனாரா இல்ல வேற எங்க போனாராங்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? ஆமா பாருங்க, அந்த கல்யாணமும் அந்த கல்யாணம் அற்புதமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த இடத்துல வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் சிறப்பு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த நாடகத்தை ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? முதல்ல உங்களுடைய பண்பாடை தெரிஞ்சுக்கணும். நீங்களா என்ன காரணம்? இந்த நாடகத்தை மறக்காம மலையாண்டி சுவாமிக்கு இந்த நாடகத்தை வைக்கிறதுக்கும் பார்க்கிற இவங்களுக்கும் நடிக்கிற எங்களுக்கும் அந்த முருகனுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. தொடர்பு இல்லைன்னா இந்த நாடகம் இங்க இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? மற்ற நிகழ்ச்சி எவ்வளவோ வந்துருச்சு, லட்சக்கணக்கில்
அந்த நிகழ்ச்சி எல்லாம் சரியா 8 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த நிகழ்ச்சி 2 மணிக்கு முடிஞ்சிடும். 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த கூட்டத்தில் ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடுவா. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லுவா தெரியுமா? இன்னும் விடியலேம்பா. 2 மணிக்கு பொழுது விடியாது. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல, நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியல அப்படின்னு அபசகனமா சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிகிற பொழுது 5:30 மணிக்கு பொழுது விடிஞ்சிரும். அதே அம்மா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்பா. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல, இந்த நாடகத்தை வச்சு பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் நாடகத்தை வைக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க நாடகத்தை வைக்க மாட்டீங்க. அந்த நாடகத்துல பண்பாடு கலாச்சாரம் பெருமை அத்தனை இருந்திருக்கணும். நாடகத்தை நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா அது தவறு காலத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இடத்தை வர்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டுமானால் அழகு நிறைந்த அற்புதமான இடத்தோடு பெருமையான உங்களுடைய அன்பு உள்ளவரையால் நான் உற்று கவனிக்கின்ற பொழுது எத்தனை மலர்கள் மலர்ந்திருந்தாலும் உங்களுடைய அன்பு மலர்களுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு காலத்தோடு இடத்தை வர்ணிக்கிற பொழுது அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே கரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும். உட்கார்ந்திருக்க அம்மாமார அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன் தெரியுமா? இன்னைக்கு நல்ல விஷயம் சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கிற நிலையில நீங்க இல்லை. இதுதான் நடக்குது. இருக்கிற அம்மா அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல போற இந்த செய்தி நீங்க வச்சிருக்க அலைபேசிங்கிற செல்லுல இது வராது, வீட்டில் வச்சிருக்க டிவியில இது வராது. இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கு அம்மா, இந்த அம்மா அழகான வார்த்தையை சொல்லி கொடுத்தா பிள்ளைக்கு. இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கு எந்த விஷயம் சொல்லி கொடுப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அம்மா சின்ன வயசுல அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துட்டா அந்த அம்மா அந்த ஆம்பளை பிள்ளையை வளர்க்கிற விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா வளர்ப்பா. என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுறாம்பா, என்ன பெத்த என் மகனே நல்ல விதமா படிக்கணும்பா, என்ன பெத்த என் தங்கமே இந்த பூமியில நீ நல்ல விதமா வாழணும்பா. அங்கதான் நீ விஷயத்தை கவனிக்கணும். அம்மா அவ பெத்த புள்ளைய, அம்மா அவ பெத்த புள்ளைய என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேன்னு சொன்னா அந்த புள்ளைய அந்த அம்மாவை பெத்த இல்ல, அதுக்கு அழகான காரணம் சொன்னா அம்மா. மகனே ஏன் தெரியுமாடா, உன்னை எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேன்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்தேன். அந்த 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டேன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா இந்த அம்மா உயிர் இருக்குமா போகுமா அது கடவுளுக்கு விட்டு தாண்டா தெரியும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிரை கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு நீ கொடுத்த உயிர் எனக்கு முக்கியம். அதனால தாண்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனே அவ சொல்லுவாளான்னா சந்தேகம் தான். அதனாலதான் இந்த உலகத்துல தாய் மட்டும் பெருமை. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி சென்று வழி சென்றால் நமதே காலங்கள் சோலை வளர்ந்து ஆகியால் நமக்கென்ன வளர்ந்த இந்த நாளும் நமதே
மக்களே நாடு வீடும் உங்களுமே நாடு வீடும் உங்கள் நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயமில் கூட அனதற்கவர்கள் அழகான சூழல்கள் வானத்தை துரத்துகின்ற வண்ணமேகங்கள் ஓடி நீரோடி உந்துகின்ற பூக்களும் கணீர் ஆணவசின் கண்ணுக்கு வருண்ட அற்புதமான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? என்னது இடத்துக்கு என்ன பேரு? பக்கத்தில் இருக்கிறவர் தான் அவர் தான் வார்த்தை ஏற்பாடு பண்றவர். இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்கிறேன். குறிஞ்சி கம்பா தான் நிக்குது, வேற ஒன்றும் காணும். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? மரத்துல இருந்து இலையெல்லாம் கொட்டி போச்சு. இதெல்லாம் என்ன மரம்னு கேட்கிறேன். சாமி நாங்கள் 20 வருஷம் பார்க்கறது என்ன மரம் அது காய்க்கவும் மாட்டேங்குது, பூக்கவும் மாட்டோம். எப்ப இங்க இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா இங்க உட்காந்துருக்காங்க பத்தியா, இவங்களுக்கு தான் அத்தனை விஷயமே தெரியும். ஏன் தெரியுமா? ஏய் சூர்யா, இன்னைக்கு நேரம் மணி எத்தனைன்னு உன்னை கேட்டா ஒண்ணு ஒரு செல்ல தூக்குவேன், இல்லைன்னா கையில உள்ள கடிகாரத்தை பார்ப்பேன் இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம மாட்ட மணி எத்தனைன்னு கேட்டா அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு சரியா அளவை சொன்னவன் உண்டா இல்லையா? அன்னைக்கு எதை பார்த்தோம்? மேல பார்த்தோம், சூரிய வர்ற வழிய வச்சு இத்தனை மணி நம்ம கணக்க சரியா கண்டுபிடிச்சேன். அவன் தாண்டா அறிவாளி. எப்படிடா 12 மணினா கூட உனக்கு ஓரளவு தெரிய வாய்ப்பு இருக்கு. 1 மணி இருக்கட்டும், இவ்வளவு பெருமைகள். ஆனா இங்க இருக்கிற இவங்க தான் உண்மையிலேயே மிகப்பெரிய அறிவாளிகள்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? இவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமும் தெரியும். ஒண்ணு இல்ல, ஆலமரம், அரச மரம், புங்க மரம், புளிய மரம், எவ்வளவோ மரங்களுக்கு மர வகையில நீங்களாம் விவசாயம் பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். மர வகையில ஆண் மரம் பெண் மரம் ஏதாவது இருக்கா ஐயா? இருக்கா? இருக்காங்க. என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. பனைமரம். இதை ஏன் கேட்டேன்? பூக்கிற மரம் காய்ச்ச, காய்க்கிற மரம் பூக்க, அதான் தன்மை. பனைமரத்தோட தன்மை அது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட வரையறுக்கப்பட்ட மரம் எதுன்னு கேட்டா பனைமரம் தான் இல்லையா? பனைமரம். இந்த பனைமரம் மட்டும்தான் ஆண் மரம் பெண் மரம். ஒரு ஆல விதையை நட்டு வச்சோம்னா என்ன மரம் முளைக்கும்? சொல்ற ஆலமரம். ஒரு வேப்ப விதையை நட்டு வச்சா, ஒரு புளிய விதையை நட்டு வச்சா, இதெல்லாம் நீ சொல்லி போடுவ. இந்த ஆண் மரம் பெண் மரம்னு சொல்றீங்களே பனைமரத்தை, இந்த பனைமரத்துக்கு விதைங்கிறது ஒன்று தானே, ஒரே ஒரு கொட்டை தான். இந்த ஒரு கொட்டைங்கிற விதையில எப்படி ஆண் மரம் பெண் மரம் வருது? தெரியலையா? விதை ஒரு விதை தானே, ஒரு கொட்டை தான். ஒரு கொட்டையில ஆண் மரம் பெண் மரம் எப்படி வருது? நல்லா தெரிஞ்சுக்கலையா? ஏன் சொல்றேன் தெரியுமா? அம்மா தான் புள்ளிகளுக்கு விஷயம் சொன்னான். அப்பா எப்பவா சொல்லுவார். அம்மா சொன்னா, டேய் மகனே, நீ எப்ப சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் அற்புதமா சாப்பாடு போட்டாங்க. அவங்க சாப்பாடு போட்டதை விட அந்த குடும்பத்துல நின்று பரிமாறின விஷயம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுதான் காரணம் தெரியுங்களா? அம்மா சொன்னா, அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், சாப்பிடுற பொழுது சம்மணம் போட்டு குனிஞ்சு சாப்பிடணும்னா, சாப்பாடு குனிஞ்சு சாப்பிடணும்னா. ஏன் தெரியுமா? உன்னை பெற்று ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தாண்டா உனக்கு நான் பால் கொடுத்து உன் பசியை போக்குவேன். ஆனா கடைசி வரைக்கும் உன் பசியை போக்குற தாய் யார் தெரியுமா? இந்த பூமிங்கிற தாய்டா. இந்த பூமியில தாண்டா அத்தனை விளையுது, அதை தாண்டா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அப்ப இந்த பூமியில விளைஞ்சதை சாப்பிடுற நீ அந்த பூமிங்கிற தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும். அதனால சாப்பிடுற பொழுது சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிடணும் அம்மா சொல்லி கொடுத்தா. குடிக்கிற பொழுது தண்ணிய அண்ணாந்து குடிக்கணும்னா, ஏன்? உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்தவன் அந்த வருணன்கிற இறைவன்டா. அந்த தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும். குடிக்கிற தண்ணியை அண்ணாந்து குடி, சாப்பிடுற சாப்பாட்டை குடிஞ்சு சாப்பிடுன உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவன் தமிழன் ஒரு ஆள் மட்டும்தான், வேற எவனுமே இல்லை. சரி சாமி, அது சரி.
கண்ணை மூடிக்கிட்டே ஒரு தண்ணியை குடிக்கிறான், அது என்ன பண்ணுறது? இதையும் சொல்லணும்ல. கண்ணை மூடிக்கிட்டு தண்ணி குடிக்கிறான்ல, இந்த தம்பி நான் குடிப்பான். நம்ம ஆளுகள்லாம் தானே சொல்லிட்டேனே, விவரம் இல்லாத ஆளுகள் நம்ம ஆளுங்க. இப்போ விவரமான ஆளுங்க தான் அவர் சொல்லிட்டே வரேன் நான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பாருங்க அற்புதமான வாசகம். யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறதரவாடான ஐநா சபையில் எழுதப்பட்ட ஒரு தமிழ் வார்த்தை எதுவும் கேட்டா இந்த வார்த்தை தான். இது சொன்னது யார் தெரியுமா? மகிபாலம்பட்டியில் பிறந்த கணிகை பூங்குன்றனார். அவர் தான் சொன்னார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றவர்கள் என்று சொன்னான் வள்ளுவர் பெருந்தகை. வாடிய பயிரெல்லாம் கண்ட பொழுது என் மனசே வாடுனார் வள்ளலார். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜெகத்தை அளிக்கணும்னா மகாகவி. இவங்க எல்லாம் அற்புதமான விஷயம் சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுங்க பாருங்க சந்தேகத்தை, அந்த தண்ணியை அண்ணாந்து குடிச்சு தாகம் தீரும், இந்த தண்ணிய கண்ணை மூடிட்டு குடிக்கிறாங்களே, இது என்னது ஏன் அப்படின்னா என்ன விளக்கம்? நம்ம ஆளு விவரம் தெரியாத ஆள் அல்ல. எப்ப இந்த கன்றாவியை நம்ம குடிக்க ஆரம்பிச்சோமோ, எப்ப இந்த கன்றாவியை நம்ம குடிக்க ஆரம்பிச்சோமோ சீக்கிரத்துல கண்ணை மூடிடுவோங்கிற விஷயத்தை உணர்ந்துதாய நம்ம ஆளு குடிக்கிற பொழுது கண்ணை ரெண்டு மூடிட்டு ஐயா கூந்தப்பனை மட்டும்தான் அந்த மாதிரி காய்க்க. நீ கேட்கிற கேள்வியெல்லாம் நான் பதில் சொல்லி கொடுவேன், ஒன்றும் அவசியம் இல்லை. நீ 1000 கேள்வி கேட்டு பதில் கொடுப்பேன். நீ நினைக்கிற நாடுல இந்த கூட்டத்தில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி பதில் கொடுப்பேன். ஆணவம் அல்ல, தான் கற்ற கல்வி, அவ்வளவுதான். அதுதான் மனுஷனுக்கு தேவை இல்லையா? என்னப்பா ஆஹா, இவன் யாரையா கொண்டு வந்ததுங்க? இல்லை இவன் சந்தேகம் பெரிய சந்தேகமா இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வகையில் என்ன சந்தேகம் தங்கி வச்சுக்குவோம். அப்ப இந்த பனை மரங்கிறது மட்டும் விதை ஒண்ணு, ஒரு விதை இல்ல, ஆண் மரம், இதெல்லாம் விடுங்க. இதை விட இப்ப கேட்க போற விஷயம் முக்கியமான விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்த சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இல்ல. புதுசா ஒரு வண்டி வாங்குறோம், இந்த வண்டியை வாங்கி நம்ம முருகன் கோயில சாமியை கும்பிட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டு முத அந்த வண்டியை ஓட்டுறதுக்காக அந்த 2 சக்கரத்துக்கு கீழே ஒரு பழம் வைப்போம். என்ன பழம்? அது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை வச்சு வண்டியை ஏத்துறீங்களே, இதுக்கு என்னென்ன காரணம்? என்னையா காரணம்? பத்தியா இல்ல, நம்ம மாநில செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருந்தது. பணமரத்துக்கு சொல்லியே ஆகணும், அவசியம் சொல்லுங்க. இப்ப சொல்ல மாட்டேன், எல்லாம் கிளம்பிடுங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். அப்படி ஒரு காரணத்துக்காக இந்த மண்ணின் மைந்தரும் மதுரை நடிகர் சங்கத்தின் தலைவருமான முன்னாள் தலைவருமான மறைந்த கொட்டாம்பட்டி சாமிநாதன் ராஜநடிகர் அவர் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய கொட்டாம்பட்டி சாமிநாதன் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் கலைஞர் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். அந்த வகையிலே இது நடத்த வைத்து பார்க்கிறது, நீங்க இடத்த வரைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. இவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அற்புதமான இடத்துல பெருமையான ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணம். அந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெறணும்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மாலை அவசியமா வேணும். அதனால்தான் மாலை கட்டும் குளத்திலே பிறந்த மாலை மணந்து இன்னைக்கும் பண்பாடு மாறாத 3 மாலை, ஒன்னு மதுரை, இன்னொன்னு ஸ்ரீரங்கம், இன்னொன்னு திருப்பதி. இன்னைக்கும் 3 மாலை, ஒன்னு சித்திரை, இன்னொன்னு ஆவணி, இன்னொன்னு புரட்டாசி. இந்த 3 மாசத்துல 3 மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இன்றும் கொண்டு செல்லப்பட ஐதீகம் உண்டு. இந்த வகையிலே இந்த இடத்துல வெள்ளிக்கவர்களுக்கும் நம்ம ஒரு மாலையை போட்டுக்கிறோம்னா ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோஜாப்பு, சின்ன ரோஜாப்பு,
மட்டும் துணையாக நாடு பாக்கல்கில அங்கே முன்னாடி பூமுகம் கண்ணீரை போகிற கொஞ்சம் புதுசாக நிலனுக்கும் கட்டி சுருங்காம கொஞ்சம் உனதாக மாறட்டுமா பாத்திருப்பேன் கையின்றே போல ரோஜாப்பு சின்ன ரோஜாப்பு உன் பேர சொல்லும் ரோஜாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு இப்படி அழகாக அற்புதமாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் கூட தென்றல் காற்று கொண்டல் காற்று கோடை காற்று வாரிக்கடல் 4 திசையிலும் 4 வகையான காற்றடிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனா தென்றல் கொண்டல் கோடை வாடை வீசுற காத்துக்கு பெருமை சாப்பாடுறா சூர்யா. தென்றல் காற்று கொண்டல் காற்று கோடை காற்று வாடை காற்று அப்படின்னா 4 திசையிலும் 4 வகையான காற்று. ஆனா இந்த இடத்துல அந்த 4 காத்துமே அடிக்காததுனால இது என்ன காத்து இருந்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது யாருமே செய்ய முடியாத அப்படி ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிற வகையில் இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வர்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. இவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அற்புதம் நிறைந்த பெருமையான இந்த குறிஞ்சி இடத்திலே ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அதுக்கெல்லாம் எங்க போக வந்து இது என்ன சரக்கு என்ன பண்றது? சிரமப்பட்டு ஊரே ஒண்ணு சேர்ந்து 10 லட்சம் ரூபா போட்டு திருவிழா பண்ணிக்கிட்டு இருப்போம். அது வெறும் ஒரு 150 ரூபா கிடைச்சு விட்டுருவோம். எல்லாம் அதுலதான் உட்காந்துருக்கு. குடிக்கிற பழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போற பொழுது நீங்க எல்லாம் வயல்ல உழைக்கிறாளுங்க, விவசாயம் பார்க்கிறாளுங்க, அதனால குடிங்க. அப்படியே உட்கார கூடாது. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? அம்மா 5 மணிக்கு எந்திரிச்சா, புருஷங்கால தொட்டு கும்பிட்டா, வெளியில வந்தா, சாணத்தை எடுத்தா, கரைச்சா, வாசல்ல தெளிச்சிட்டு வாசல்ல கூட்டிட்டு வயல்ல விளைச்சாலே நெல்லு, பொன்னி நெல்லு, அதை அரிசி ஆக்கினா, அரிசிய அவ சாப்பிடறதுக்கு வச்சுக்கிட்டா, அதுல வந்த தவிட மாட்டுக்கு போட வச்சுக்கிட்டா, அதுல இருந்த குருணையை அரைச்சா, வீட்டு வாசல்ல கோலம் போட்டா. ஏன் தெரியுமா? கண்டு தெரியாத ஜீவராசி ஈ எறும்பு. அந்த ஈ எறும்பு என்ன பண்ணு தெரியுமா? வழியில போற பொழுது வீட்டு வாசல்ல அந்த மாவு கோலம் இருந்துச்சுன்னா அதை தின்னுட்டு அந்த ஈ எறும்பு வாழ்த்துமா, புண்ணியவதி அவ சாப்பிடறதும் இல்லாம வீட்டு வாசல்ல நம்ம சாப்பிடறதுக்காக அரிசி மாவுல கோலம் போட்டிருக்கா. கோலம் அவ வாழ்க்கைக்கு உகந்தது. அவ போட்ட அந்த அரிசிங்கிற மாவு என் வயிற்றுக்கு சிறந்ததுன்னு ஈ எறும்பு வாத்திட்டு போன காலகட்டம் அண்டு. இன்னைக்கு எந்த பொம்பளையும் புருஷங்கால தொட்டு கும்பிடுறது இல்ல, சாணி கழிச்சு போடுறது இல்ல, வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவுல கோலம் போடுறது இல்ல. இதை போய் எங்க சொல்லுவேன்? தலையெழுத்துன்னு அடிச்சுட்டு போனேதான். கேள்விக்கு பதில் வரும். கேட்கட்டும் உங்க சந்தேகத்தை. இல்ல சந்தேகத்தை சச்சரவு இல்லாம அமைதியா போடும் மாலை போடும். மாலை உங்களுடைய அன்பான மாலையே எனக்கு போதும், ஒண்ணும் இல்லை. அப்படிங்கிற காரணம் இது ஏன் சொல்றேன்னா, ஐயா அவர் கேட்ட மாதிரி இந்த பண்பாடு இதெல்லாம் நீங்க செய்யறது ஏன் தெரியாம போச்சு. ஒண்ணும் இல்லை, முருகனுடைய கோயில், இந்த கோயில்ல போய் இங்க உட்கார்ந்து இருக்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் அந்த முருகனை சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க கோயில்ல போய். எப்படி முருகனை சாமி கும்பிடுங்க? இப்படி யாரும் கவனிக்க கூடாதுங்க. ஒரு இஸ்லாமியர்கள் அவங்க கோயில்ல இப்படி கும்பிடுவாங்களா? ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்க தேவாலயத்துக்கு சாமி கும்பிடுவாங்களா? நீங்க மட்டும்தான் முருகன் கோயில்ல போய் இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து மலையாண்டி சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு கும்பிடுறீங்க. இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து
ஏன் நம்ம சாமி கும்பிடுங்கிற விஷயம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு கோயிலில் போய் ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து என் சாமி கும்பிடும் தெரியுமா? முருகா, இந்த பிறவி கொடுத்த நீ இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் எப்படி வாழுங்கிற கலாச்சாரத்தை சொன்னவன் தமிழன். இந்த கையோட தன்மை அசுத்தமானத சுத்தம் செய்கிற கை. இந்த கையோட தன்மை நல்லதை கொடுத்து நல்லதை வாங்குறது இந்த கை. அதனாலதான் இறைவன் எனக்கு 2 கை கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையில நல்லது கெட்டது 2 வரும். நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்துனா இது நல்லது இது கெட்டது, நல்லதையும் கெட்டதையும் ஒன்னா சேர்த்து நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் உன் அருளால சிறப்பா நான் வாழ்வேங்கிற காரணத்துக்காக தாயா இந்த 2 கையும் ஒன்னா சேர்த்து சாமி கும்பிட வழக்கத்தை சொல்லி கொடுத்தவன் நம்முடைய பரம்பரை. இல்லைன்னா கோயில்ல போய் இப்படி சாமி கும்பிடவே மாட்டோம். இதை விட ஒரு சிறப்பு தெரியுமா? உட்காந்துருக்காங்க ஆத்தாமாரு. இந்த ஆத்தாமாரெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு கோயிலில் விளக்கேற்றுவாங்க. ஆடி மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு விளக்கை தூக்கிக்கிட்டு கோயில் அலைய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கோயிலில் போய் நீங்கள் விளக்கேற்றுறீங்கள, இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? தாது தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 2 விஷயத்தை நான் கேட்டா நீங்க தெளிவா பதில் சொல்லுவீங்க. டிவியில 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்ன சீரியல் ஓடுது கேளு. அக்கா மக்கா உட்காந்துருக்க ஆத்தா அத்தனை பேர் சரியா சொல்லும். 7 மணிக்கு இது, 7:30க்கு இது, 8 மணிக்கு இதுன்னு. வேற ஒண்ணும் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வாழ்க்கை அன்னைக்கே விமோசனம் பண்ணிருக்குமே. அவங்களுக்கு திருப்பி வந்துருச்சு. அதெல்லாம் கேட்டுக்க. ஒரு கோயில்ல விளக்கேற்றுற தத்துவத்தை நம்முடைய பரம்பரை எப்படி சொல்லிக் கொடுக்குது தெரியுமா? விளக்குன்னு ஒண்ணு இருக்கும். அந்த விளக்கை எரிய விடுறதுக்கு 3 வேணும். எண்ணெயை கொண்டுட்டு போவா, அதில் ஓட திரியை கொண்டுட்டு போவா, ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு போவா, கொண்டு போய் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விளக்கை பற்ற வச்சிருவா. விளக்கு ஜெகஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விளக்கு எரியிற பொழுது பாரு, அம்மா விவரத்தை சொன்னா, எண்ணெய் கொண்டுகிட்டு வந்தேன், எண்ணெயை ஊத்துனேன், திரி கொண்டு வந்தேன், திரியை போட்டேன், தீங்கிற நெருப்புட்டிங்கிற தீய பற்ற வச்சேன். இது 3ஐயும் சேர்த்தா என் வாழ்க்கைக்கு சிறப்புன்னு அம்மா சொன்னா. எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, தீ இருக்கு. எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தேன்னா இந்த விளக்கேற்றுற பொழுது விளக்கில் மகிமையை சொல்லி விளக்கேற்ற ஆத்தா மாதிரி உட்காந்துக்கிறதுனாலதான் ஒவ்வொரு ஆத்தாவும் கோயில போய் அடுத்த வண்டி வந்துருச்சா? ஆமா, ஒண்ணு இல்ல, ஒரு விதை இருக்கு. என்ன என்ன பாருயா, அதை தேப்ப கேட்டுக்க. ஒரு கொட்டை ஆனா 2 முறை உழைக்குது. சரியா? இந்த பணம் சரி உனக்கு புரியல, நீ விட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா. இந்த பனை விதைய பனைக்கொட்டைய குப்பரை வச்சு மண்ணை மூடிட்டோம்னா அது முளைச்சு வந்துச்சுன்னா அது ஆண் மரம். அதே பனங்கொட்டைய அப்படியே மண்ணாக்க வச்சு மண்ணை மூடி அது முளைச்சு வந்துச்சுன்னா அது பெண் மரம். அது ஆண் மரமாவதும் பெண் மரமாவதும் நடுற உங்க கையில தான் இருக்கு, வேற யார் கையில இல்லை. இது ஒரு விவசாயம் செய்வதற்கு தெரியலங்கிற பொழுது, நீங்க விவசாயி தானே. இப்ப நான் கேட்கிறேன், நீ இந்த ஊரை வெளியூர் எனக்கு தெரியாது. நம்ம ஊர்ல, நம்ம ஊர் பேர் என்ன? குன்னக்குடிப்பட்டி. நம்ம ஊர்ல ஒரு ஜா விதை, இந்த ஊர்ல நான் வேற ஊர்ல கேட்கல, ஒரு ஜா விதையில 1.5 முழ காய் காய்க்கிற அதிசயம் நம்ம ஊர்ல. எங்க நீ என்னன்னு வேணா கண்டுபிடிச்சு விடு பார்ப்போம். கண்டுபிடிச்சு சொல்லு பார்ப்போம். உனக்கு நான் மாலை போடுறேன் இந்த மேடையில். அப்படி தளத்துக்காக நிலத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இடத்து பண்ணிக்க ஆசீர்வாதம் கூட தென்றல் காற்று கொண்டல் காற்று கோழிக்கால் வாய்க்கால் 4 விஷயம் மாங்கையாக காற்று வைக்கின்ற பொழுது பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி வா, தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. தனியா அவை எல்லாமே நெஞ்சம்
பொங்குற போது ஜாதி மதம் பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே. நல்ல உள்ளம் இல்லை, உள்ளம் இருக்கும் வீட்டில ஒரு செல்வம் இல்லை. காவல் நீர் காவலோடு ஒன்று சேர்ந்த அன்பு சாமி போட்டியா உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. சாமி போட்டியா கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவழி வாக்கப்பட்டு போறவழி, வண்டி மாடி எடுத்து வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மன பின்னே போகுதம்மா. நெஞ்சினால் வேண்டு வரும் தருபவனே மாமா, நெஞ்சினால் வேண்டு வரும் தருபவனே மாமா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, எங்க எல்லோரையும் வாழ வைப்பாயா. மதுரை மறி குழந்தை மனதூறு மல்லிகையே, மதுரை மறி குழந்தை மனதூறு மல்லிகையே, மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காத, மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காத. எங்களுக்கு தெரியுமா மாட்டு பாட்டு, எங்களுக்கு தெரியுமா மாட்டு பாட்டு, அதில் நான்கு கேட்டு ஒரு விட்டு போட்டு காட்டு. ஒற்றையடி பாதையில ஒரு சன தூங்கையில, ஒற்றையடி பாதையில ஒரு சன தூங்கையில, ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு, வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஆரந்தோ தான் உறங்க அருகரு நீர் உறங்க, ஆரந்தோ தான் உறங்க அருகரு நீர் உறங்க, நான் உறங்க வழி இல்லையே மாறே, நான் எடுத்து கிடக்கிறேனே. ஏத்து தொடர்ச்சி மலை உச்சியிலே, மலை உச்சியிலே நான் பாட்டு படிக்கிறேனே ஒத்தையிலே. உச்சி வழுங்கெடுத்து குச்சி பூ வச்சகிரி, உச்சி வழுங்கெடுத்து குச்சி பூ வச்சகிரி, பச்சை மலை பக்கத்தில் மேகிதுன்னு சொன்னாங்க, மேகிதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா. சின்ன சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதடா, சின்ன சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதடா, அது இசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதடா, சின்ன சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதடா. பூமாலையை பொட்டு வச்சே குருவி, தீபாகத்தா சேர்த்ததொரு ஆண்குருவி, ஆடா இருந்தால் சாமி அப்புறம் கட்டி போடா, அதுக்கு என்ன வழி பிள்ளைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தடித்து ஒரு சோழவிடு. தானா அந்த சங்கடமே உன்னை தருவேன் சம்மதமே, இது வேறாலும் பறித்தால் அதிக தோட்டமே, யாராலும் வாழாத பட்டு வண்ண ரோஜாவா பார்த்த கட்டு மூடாதா, பட்டு வண்ண ரோஜாவா பார்த்த கட்டு மூடாதா, பாசமென்று மீறச்சே ஆசையிலே நான் வளர்த்தேன், அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குற்றமில்லை பாவம் அந்த பூவுக்குள்ளே. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கண்ணி தமிழ் மண்ணில் கேட்ட பொன்னியமா, ஆயிரம் தருவோம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளமே இருக்குமா, கத்து குடிச்சு கையிலே அத்துவாடும் இல்லை, அத்த பிடித்து கையில வைக்க ஆளும் இல்லை, ஒரு காலம்
எங்கிருந்து ஒரு விமான கானம் சேர்க்கின்றது என்ன ஒரு ஷோ, பெருமையான ஒரு ஷோ, ஆலோலம் ஷோ கவனம் சேர்க்கின்றார் வள்ளி. இப்பேற்பட்ட இந்த வழி சீக்கிரமாக அங்கூடு சேர்க்கக்கூடிய காலம் நெருங்கி விட்ட காரணம் விதை பணம் கொட்டதான் பணம் கிழங்கு இல்ல விதை, பணம் கொட்டதான் விதை, பணம் கிழங்கா விதை. நான் அதை கேட்கல, என் கேள்வி தெரியுமா? ஒரு சா விதையில விதை, ஒரு சா விதையில 1.5 முழ காய். என்ன புரிஞ்சுக்கணும் காரணம் அந்த வழியை ஆளுநர் பாருங்கள் கல்வி. இப்பேற்பட்ட இந்த வழி இருந்திருக்கின்றால் எதற்காக வந்திருக்கிறார் என்று மறைக்கின்ற பொழுது எம்பெருமான் முருகனை மனசுல நினைச்சு அப்படியே உருகிட்டு இருக்கான். இவன் வந்தது காவலுக்கா? வேற எதுக்கு? காதல். முருகனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். உண்மையிலேயே முருகனை மனசார நினைச்சு முருகனுக்கு கோயில் கட்டி முருகனுக்கு விழா எடுத்து அரோகரா அரோகரான்னு சொல்லி அந்த முருகனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய தகுதி படைச்சவங்க இங்க உட்கார்ந்துருக்கு. இவங்க மட்டும்தான். நீதானியா? யாருமே இல்லை. முருகனுக்காக கோயில், முருகனுக்காக ஆலயம், முருகனுக்காக திருவிழா. நம்ம ஊர்ல முருகன் கோயிலுக்கெல்லாம் மாலை போடுவீங்களா? போடுவீங்களா ஐயா? 48 நாள் விரதம் இருப்பீங்க. விரதம் இருந்து முருகனை பார்க்க. இந்த முருகன் இல்லை, ஒருவேளை முருகனை பார்க்க எந்த ஊருக்கு போவீங்க? விபரத்துக்கு போவாங்க. மாலை போடுறத நான் கேட்கல, மாலை போட்டா எந்த கோயிலுக்கு போவீங்கன்னு கேட்டேன். வேற ஒண்ணு பழனிக்கு 48 நாள் விரதம் இருந்து நடந்துதானே போறீங்க. பாத யாத்திரையா? இல்ல பாதி யாத்திரை இல்ல, ரெண்டு இல்ல, பாதி யாத்திரை போக நடந்து வரையில பஸ்ல வந்துடும்ல, அப்ப அது பாதி யாத்திரை தானே. 48 நாள் விரதம் இருந்து சிரமப்பட்டு நடந்து இருந்து பழனிக்கு போறீங்களே, பழனியில முருகன் எங்க இருக்காரு? சிரிக்க கூடாது. முருகன் எங்க இருக்காரு? முருகன் பழனியில எங்க இருக்கிறார்னு கேட்டேன். மலையிலையா? எந்த மலை மேல? பழனி அந்த ஊரோட பேரு. பழனி அந்த ஊரோட பேரு. பழனிங்கிற ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? இடும்பமலையில. அதுதான் எந்த மலைன்னு கேட்டேன். இடும்பமலைன்னு சொன்னேன். பழனி ஊரோட பேரு. இடுமன் கொண்டு வந்தான் 2 மலைகளை, அதுக்கு இடுமலை பேரு. அது கீழே திரு ஆ இனன் குடி. முருகன் 5 பேத்துக்கு மோட்சம் கொடுத்த இடம் ஆவினன் குடி கீழே. நான் கேட்கிறது, மலை மேல முருகன் இருக்காருன்னு சொல்றீங்களே, எந்த மலையிலன்னு கேட்டேன். இல்ல இல்ல, எதுக்கு நீங்க மாலை போடுறீங்க? ஐயா, ஆஹா, இந்த ஊருக்கு 5 நாடகம் வேணும். ஏ ராதாகிருஷ்ணா, இந்த ஊருக்கு வா, சுத்தப்படாது. 5 நாள் அப்பவே கல்யாணம் முடிக்க முடியாது. என்னப்பா மாலை போடு? ஐயா, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல முத ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, பிறந்த அந்த குழந்தைக்கு எந்த கோயிலுக்கு போய் கொடுக்கலாம்? சாப்பாசம் சொல்லலையா? இது ஏன் தெரியுமா ஐயா? பிள்ளைய கூட்டிட்டு அம்மா போன முட்டையை அடிச்சா, கிடாயை வெட்டினா, இந்த குலதெய்வத்தை கும்பிடுறான்னா. புள்ள ஏன்னு கேட்டேன், இந்த குலதெய்வம் கோயில்ல தாண்டா உன்னுடைய முன்னோர்கள், உன் பாட்டை, உன் முப்பாட்டை, உன் தாத்தை, உன் சித்தப்பை, உன் அப்ப அத்தனை பேரும் இந்த குலதெய்வம் கோயில்ல வந்து நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கியிருப்பாங்க. குலதெய்வத்தை மட்டுமல்லடா, அவங்க வந்து நின்ன இந்த இடத்துல நீனு நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கினா குலதெய்வ அருள் மட்டுமல்லடா, உன்னுடைய முன்னோர்கள் அருள் உனக்கு கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக தாண்டா இந்த குலதெய்வ வழிபாடுன்னு சொன்ன பண்ண. அப்ப பழனியில முருகன் எங்க இருக்காரு? அதே இடத்துக்கு வருவதல்ல. அவ்வளவுதான் காரணம். இந்த வழியிலே எதற்கடா வள்ளி? இந்த வள்ளி வர்ணிக்கணும் அப்படின்னா எப்படி வர்ணிக்கணும் நினைக்கின்ற போது
இந்த கேள்விக்கு சரியான பதிலை அவர் சொல்லியிருக்கார். நான் கேட்ட ஒரு விதையில 1.5 முழம் காய் காய்க்கிற அதிசயம் ஊர்லன்னு அவர் இதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் அவர் யார் இந்த ஊருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அதுக்கு பதில் அப்புறம் நான் சொல்றேன். வாழ்க்கையில தேடலையா, தேடலாத்தாயா எதையும் சேர்த்து வைக்க முடியும். தேடலன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எதுவா இருக்கட்டும், காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அறிவா எதுவா இருந்தாலும் சரி, தேடணும். தேடுனாத்தான் வாழ்க்கைக்கு உகந்தது. காரணம் அந்த வெயிலி இடத்துல இந்த வெள்ளிய வருடம் நான் நினைச்சா ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவனே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பால்வழியும் பூமுகத்தில் நீர்வழியே கூடாது பார்த்து போட்டா பெத்த மனம் தாங்காது கண்ணலி கண்ணுறங்கு அத்துக்கு பக்கம் அத்து சொற்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச அது நம்பி இருக்குது ஆனாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேடு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கும் சொந்தமில்லை அம்மா ஓட்டை கூறி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா ஓட்டைக்குறி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா. இப்ப தாங்க முக்கியமான அமைதியா இருக்கியா? ஆமா, இதெல்லாம் முன்னாடி உட்கார கூடாது, அதுதான் தவறு. இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கைக்குள்ள அழகான ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்துக்கு என்ன விளக்கங்கிறத இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்துல அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? கேட்டுக்காத்தா, 10 லட்சம் பணம் இல்ல, 10 ஏக்கர் நிலம் இல்ல, 100 பவுன்ல நகை இல்ல. அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுத்த சொத்து 3 ஓட்டை மட்டும்தான்டா. அந்த 3 ஓட்டை எது தெரியுமாடா தம்பி? ஒன்று உச்சிக்குழி, ஒன்று இந்த நெஞ்சுக்குழி, இன்னொன்று இந்த தொப்புளுக்குழி. இந்த 3 ஓட்டை அம்மா கொடுத்தா குழந்தை பெருசாக இந்த 3 ஓட்டை மறைஞ்சிடும். இயற்கையா இறைவன் கொடுத்தது 9 ஓட்டை. கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, முன்னால பின்னால. இது இறைவன் கொடுத்தது. ஆனா அம்மா கொடுத்த அந்த 3 ஓட்டை குழந்தை பெருசாகிற பொழுது மறைஞ்சிடும். பெத்த பிள்ளைய வளர்த்தா, ஆளாக்குனா, படிக்க வச்சா, கல்யாணம் பண்ணா, பேரம்பத்தி எடுத்தா, அந்த அம்மா செத்தா. அம்மா இறந்த உடனே ஊரே உட்காந்து ஊன்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்பத்தான் பெத்த புள்ள சொன்னா, அம்மா என்னை பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி கடைசியில் நீ இப்ப இறந்து கிடக்கிறியே, இந்த உலகமே அதிசயிக்கும் அளவிற்கு அற்புதமான ஒரு காரியத்தை உனக்காக நான் செய்ய போறேன். எனக்காக நீ என்ன செஞ்ச, உனக்காக நான் என்ன செய்யுங்க பண்பாடு, அது கலாச்சாரம். அதைத்தான் விவரமா சொன்ன. அம்மா என்னை இந்த பூமியிலே நீ பெற்றெடுப்பதற்காக எனக்காக நீ கஷ்டப்பட்டு ஒரு குடம் உடைச்சிருக்க. அந்த குடம் எது தெரியுமா? உன்னுடைய பனிக்குடம். அந்த பனிக்குடம் உடைஞ்சதுனாலதான் இந்த பூமியில வந்து நான் பிறந்தேன். நான் பிறந்த பொழுது எனக்கு 3 ஓட்டை கொடுத்த, ஓட்டை மறைஞ்சிருச்சு. இப்ப நீ இறந்து கிடக்கிற. எனக்காக நீ கஷ்டப்பட்டு உடைச்சது ஒரு குடம், அது உன்னுடைய பனிக்குடம். இப்ப இறந்து கிடக்கிற இந்த நேரத்துல உனக்காக நான் உடைக்க போறது ஒரு மண்குடம். என்ன வயிற்றுல சுமந்த ஞாபகமா? அந்த மண்குடத்தை என் தோல்ல சுமந்து நான் பிறந்த பொழுது எனக்கு கொடுத்திய 3 ஓட்டை. அந்த 3 ஓட்டைய இந்த ஊரை பார்க்கிற மாதிரி உனக்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி அம்மா இறந்த அந்த தருணத்துல ஒரு மண்குடத்தை தோல்ல வச்சு ஒவ்வொரு சுத்தி வந்து 3 ஓட்டை ஓட்டானே. காரணம் என்ன? தாய்க்கு மகனுக்குள்ள கலாச்சாரத்தை அற்புதமாக சொன்ன பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை. வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இந்த வாழ்க்கைக்குள்ள அர்த்தத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டே நினைக்கிறவங்க ஒரு சத்தம். ஓட்டு கூறி வீட்டுக்கார சொல்வதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பக்கம் அந்த தூரத்துல ஒன்றுக்கு பக்கம் யாரோ வச்ச அது நம்பி இருக்குது. ஆளாது கடந்த
அப்பேர் தந்தான் தாலிப்பட்ட கடலுக்கான் தாயார் என்ன வென்று போட்டான். வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தான். அவர் சொன்ன கதை என்ன தெரியுமா? ஒரு சா விதையில 1.5 முழ காய். ஒரு அப்பனும் அம்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தத்துவத்தை அப்படியே பிரிச்சு கொடுத்தேன். ஒரு சா விதையில 1.5 முழ காய் அப்படின்னா அம்மா ஒரு குழந்தைய எப்படி பெற்றெடுக்கிறாங்கிற தத்துவம். இந்த கதைக்கு பதில் சொல்லியாச்சு. இன்னொரு கதையை வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்றேன். வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தான்னு சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மனைவில உட்கார்ந்துருக்காங்க. 21 நூல் எடுத்து மஞ்சள் தண்ணி மாங்கல்யத்தை கோத்து போடா முடிச்சாங்க. மாப்பிள்ளை எத்தனை முடிச்சா போட்டா? ரெண்டு முடிச்சு யார் போட்டா? விஷயத்தை கவனிக்கிறீங்க. ஒரு முடிச்சு இல்லைன்னா வாடகைக்கு வாங்கிக்க வேண்டியது. ஏன் சித்தப்பா இல்லையா? ஐயா மனுஷனுக்கு சந்தேகம் வரலையா? புது சந்தேகம் வரக்கூடாதியா? ஒரு முடிச்ச மாப்பிள்ளை போட்டேன். கதை ஏன் சொல்ல பின்னாடி நல்லா காஞ்சி அந்த கடைசி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்காங்க. அதுக்காக சொல்றேன், எல்லா நேரம் முடிச்சு நான் போயிருப்பேன். ஒரு முடிச்ச மாப்பிள்ளை போட்டேன், 2 முடிச்ச நாத்து நான் போட்டா அந்த பொண்ணு கேட்கிறா, ஒரு முடிச்ச உங்க அண்ணன் போட்டாரு, 2 முடிச்ச ஏன் நீ போட்டேன்னு. இருக்கிற ஆத்தா அத்தனை பேர் தெரிஞ்சுட்டுங்க, நாத்தனாவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு சொன்னா, ஒரு முடிச்ச எங்க அண்ணன் உன் கழுத்துல கட்டினதுனால அவனுக்கு நீ கட்டுப்பட்டவளா வாழணும். இந்த 2 முடிச்ச நான் ஏன் போட்டேன்னு தெரியுமா? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி 20 வருஷமா உன்னை வளர்த்தாங்களே உங்க அப்பா அம்மா, உன் அண்ணன் தம்பி, அத்தனை பேத்தையும் விட்டு போட்டு ஒரே ஒரு முடிச்சுக்கு கட்டுப்பட்டு இந்த குடும்பத்துக்கு நீ வாழ வந்திருக்கியா பாத்தியா? உன்னை பெற்றெடுத்த அந்த குடும்பம் ரொம்ப அற்புதமா இருக்கணும். நீ பிறந்த வீடு சிறப்பா இருக்கணும். 2வது முடிச்சு. 3வது முடிச்சு நீ புகுந்தியே இந்த புகுந்த வீடு, உன் மாமனாரு, உன் மாமியா, உன் புருஷன், உன் குழந்தை, உன் ஆத்துனா, இந்த வீட்டுக்கு ஒரு பெருமை தரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 2 முடிச்சு அவ போட்டு அழகான விஷயம் சொன்னா. வாழ வந்திருக்கிற நீ உன் அப்பை விடும், உன் புருஷை விடும், எந்த காலத்திலையும் சண்டை சச்சரவுல அவங்க பிரிஞ்சிடாம ஒத்துமையா இருக்கணும்னா இறைவன் அருளால ஒரு காரியத்தை நீ செய்யணும். அவ என்னன்னு கேட்டா, நீ தலை சீவிரிக்கியே இந்த இடம், அது வகிடு விரிஞ்சு போன இடம். விரிஞ்சதை ஒன்னா இணைக்கணும்னா இது உன் அப்பை வீடு, இது உன் புருஷ வீடு. அந்த 2 வீட்டையும் எப்பவும் நீ இணைச்சு காமிக்கணும்னா இன்னையிலிருந்து மங்களகரமான அந்த குங்குமத்தை எடுத்து இந்த வகிடுல வச்சு 2 குடும்பத்தையும் இணைச்சு காமிக்கின்ற சம்பிரதாயத்துக்காகத்தான் ஒவ்வொரு பொம்பளையும் இங்க பொட்டு வைக்கிறது. ஏன்னு கேட்டா தெரியாது. இவ கேட்டா, எனக்கு நீ என்ன முறைன்னா நாத்துனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ கொடுத்தா பாடுறா விளக்கம். நாங்கள்லாம் விவசாய வேலை பார்க்குறவங்க, வயலில் விதையை விதைச்சிருவோம், அது முளைச்சி வரும், அதுக்கு நாற்றுன்னு பேர். அந்த நாற்று அந்த வயலில் இருந்தால் அது கருதாகாது. அந்த நாற்றை பறித்து அடுத்த வயலில் உழுது நடணும். இந்த வீட்டில் பிறந்தன்னா நாற்று மாதிரி இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு பெருமை இல்லை. நாற்றை பறித்து அடுத்த வயலுக்கு போகிற மாதிரி இந்த வீட்டில் பிறந்தன்னா அடுத்த வீட்டுக்கு வாழ போகிறவ. அதனால தான்டா நாற்றுன்னு பேர் வச்சு, நாற்றுக்கு நிகராக எனக்கு நாத்துனான்னு பேர் வச்சான்னு இவன் சொல்லி முடிச்சு போட்டு அற்புதமான விஷயம். கொஞ்சம் தான் பேசியிருக்கேன், நேரம் இல்லை, சந்திப்போம். மூளைக்கு தான் வேலை, அறிவுக்கு தான் வேலை. சரியா சொன்னாரு. ஒரு அண்ணன் யாருன்னு நமக்கு தெரியாது, சொல்லிட்டு போனாரு. இப்பவும் பாருங்க, நீங்க சிந்திக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. உயிரையும் கொல்லக்கூடாது, மயிரையும் புடுங்கக்கூடாது, ஆனா கறி சமைக்கணும். உயிரை கொல்லக்கூடாது, மயிரை புடுங்கக்கூடாது, ஆனா வீட்டுல கறி சமைக்கணும். அசைவம் எங்க தேடுங்க. காவலாளி துவக்குவோம் கழகத்தை நாரா. மகனுக்கு என் பொண்ணை கொடுத்து, மகனுக்கு என் பொண்ணை கொடுத்து, நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் ஆக்கி கொடுத்து
பாத்திர மண்டாண்டி கொடுத்து நான் 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அந்த பாதி வர பேக்கி முட்டான் பிள்ளைய நாத்தின மயனுக்கு பொண்ணா கொடுத்து நான் 4,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாத்தகாக்கி முட்டான் பிள்ளைய கெடுத்து. என்னது என்ன இந்த அமைதி? இந்த தூங்குறவ தயவு செய்து கொஞ்சம் பிறண்டு விடுங்க தாய். ஏன் பேண்ட் உடைக்க சொல்ற? நரம்பு சுளிக்கிறோம், சேனையில கரையாம வச்சிரும். ஆமா ஆமா, ஒரே வந்து நரம்பு சொல்லிக்கிறோம்ல. கரெக்டாக விடுங்க, உட்காந்துக்கோங்க. கவக்கம் எடுத்து பரட்டி விடுங்க போய். அப்போ சேச்சி போய் கிடைக்குமா? எதுக்கு மொத்தமா கூட்டி அள்ளிக்கலாம்? மொத்தமா டோசர் பண்ணி இந்த கரையை நாடி தள்ளுங்களே என்கிட்ட. எந்திரிங்கத்தா. வருஷத்துக்கு ஒரு நாடகம் பார்த்துக்கிட்டு இப்படி பகுமானமா படுத்து கிடக்கையில நான் சந்திச்சேன்.